ஹாய், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நான் இன்றைக்கி முட்டை உருண்டை குழம்பு செய்ய சொல்லித்தரேன். இது பார்த்திங்கன்னா முட்டையை நல்லா திருவி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸ்க்ரப்பர் வச்சு பாருங்கள், நல்லா திருவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் நல்லா கொஞ்சம் அவிச்சி திருவி வச்சுக்கலாம். முட்டையும் உருளைக்கிழங்கையும் அவிச்சி திருவி வச்சுக்கலாம். இப்படி திருவி வச்சுக்கலாம். பின்ன அதுக்கு மல்லி செடி, கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, கொஞ்சம் பைண்டிங்க்கு உருளைக்கிழங்கு போடுறோம். பட்டு இன்னும் கொஞ்சம் பொரிக்கடலை மாவு, இதை போட்டு எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம அதை உருண்டை பிடிச்சிட வேண்டியதுதான். பின்ன பார்த்திங்கன்னாக்கா குழம்புக்கு தேவையான பொருள் தேங்காய், சோம்பு, பின்ன தக்காளி, இது மூணையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தாளிச்சிட்டு இதை உருண்டை பிடிச்சி அதில் போட்டு எடுத்துட்டாக்கா ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த முட்டையோடு ஒன்றா சேர்த்துடலாம். எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பின்ன பார்த்திங்கன்னாக்கா கரம் மசாலா. இது முட்டைன்றதுனால கண்டிப்பாக கரம் மசாலா போட்டாக்கா கொஞ்சம் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. இது ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ உருளைக்கிழங்கு போட்டு எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பொரிக்கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது அந்த உருண்டை உடையாமல் வந்துடும். இது எல்லாமே போட்டு இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை கூட்டி கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்து, வெங்காயம், அதுலேயும் கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல, அந்த குழம்புக்கு தேவையானாப்புல எல்லாம் போட்டு இதை இப்படி எல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோன்னாக்க நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும். முட்டை கைமா குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் எண்ணெய் காய வச்சுட்டு நான் அந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறத ஒன்றா போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த உருண்டையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சம் வெங்காயமும் சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்குவோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு வதக்கி விட்டாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெங்காயம், கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். பின்ன மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நம்ம தக்காளி, தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஊற்றிடலாம். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எக் கோஃப்தா, எக் பால் என்ன சொல்லுவோம், அதை போட்டு கொஞ்சம் ஒரு கொதி விட்டு எடுத்துட்டோன்னாக்கா போதும். அதுவும் ஏற்கனவே எல்லாமே வெந்து இருக்குது. அதில் இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதித்து வருது.
அந்த உருண்டையை போட்டேன். ஏற்கனவே உருண்டையும் வெந்திருக்கிறது தான். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக எல்லா ஐட்டம்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்போவுமே சிக்கன் மட்டன் சாப்பிட்றது இது ஒரு சேஞ்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள், ரொம்ப எம்மியான எக் கோஃப்தா கறி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், உருண்டெல்லாம் நல்லா ஒடியாமல் அருமையாக வந்திருக்குது. ஓகேவா? இது சண்டே ஸ்பெஷல். பாருங்கள், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.